ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. பல சத்தம் இருக்கலாம். தன்னுடைய கணவன், தன்னுடைய மனைவியினுடைய சத்தம் வந்திருக்கும், தன்னுடைய பெற்றோருடைய சத்தம் வந்திருக்கும். ஏய், நீ இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அது என்ன கடவுளே உனக்கு தெரியல, நீ என்னத்தை கேட்டிருக்க, நம்ம மூதாதையர் இப்படிப்பட்ட வழிபட்ட, நம்முடைய தலைமுறையாய் வழிபட்ட தெய்வங்கள் இருக்கிறார்கள், அந்த தெய்வங்களை விட்டுவிட்டு நீ உனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று போகிறாயே, இது எவ்வளவு நியாயம் என்று சொல்லி இருக்கலாம். பலவிதமான சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் ஆபிரகாமோ விசுவாசத்துக்கு முன் கீழ்ப்படிந்தார். இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உங்க சூழ்நிலை பலவிதமான கடினமான சூழ்நிலை, உங்க சுற்றிலும் பலர் இருக்கலாம், பல காரியங்கள் நடக்கலாம். நீங்க மனுஷனுக்கு ஒரு வேஷம், சூழ்நிலைக்கு ஒரு வேஷம் போடுவீங்கன்னா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது.